என் வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு, செல்லமெல்லாம் இல்ல. என்ன ரொம்ப கண்டிஷனா தான் வளர்த்தாங்க. அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் என்ன விட வசதி கம்மி தான். எங்களோட வீடு பழைய வீடு தான், ஆனாலும் லேண்ட் எல்லாம் இருக்கு. என்னோட அப்பா என் பாட்டி கிட்ட தான் சம்பளத்தை எல்லாமே கொடுப்பாரு. என்னோட பாட்டி இறந்து போற வரைக்கும் அதுதான் நடந்துச்சு. அதனால எங்களோட வீடு கட்டணும் அப்படிங்கிற கனவு கனவாவே போச்சு. என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடத்துலயாவது சொந்த வீடு உள்ள மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு என்னோட அம்மாவோட ரொம்ப ஆசை. மேரேஜும் பண்ணி கொடுத்தாங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு தம்பியும் ஒரு அக்காவும் இருக்காங்க. நான் கல்யாணம் ஆகி போன நாள்ல இருந்து என்னோட ஹஸ்பண்டோட தம்பி இது என்னோட வீடுன்னே சொல்லுவாரு. மாமியாரும் எதுவும் சொல்லவே மாட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வேலைக்கு போவாரு. நான் சமையல் எல்லாம் செஞ்சு வைக்கும் போது என்னோட மாமியார் சொல்லுவாங்க, உன்னோட சமையல் எல்லாம் என்னோட சின்ன பையனுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே இப்படியே ஏதாவது ஒரு குறை சொல்லி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க என்னோட குழந்தனாரும் என்னோட மாமியாரும். மேரேஜ் ஆகி 3 மாசத்துல அந்த வீடு என்னோட சின்ன பையனுக்கு தான் சொந்தம்னு சொல்லி எங்களை வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. நாங்க எங்க அம்மா வீட்டுல இருந்தோம். பிரெக்னெண்டா இருந்தேன், வளைகாப்பு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னோட குழந்தை பிறந்து குழந்தைய பார்க்கவே வரல. எங்க அப்பா அம்மா தான் எங்களை நல்லா பாத்துக்கிறாங்க. நாங்க நல்லா இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்குவாங்க. அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா செய்முறை எல்லாமே நாங்க போய் செய்யணும். ஆனா எங்களுக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. இப்போ ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசி நடிக்கிறாங்க. அதை மட்டும் தான் என்னோட ஹஸ்பண்ட் நம்புறாரு. எங்களுக்கு பண்ணின துரோகத்தை எல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் மறந்துட்டாரு. இப்போ அவங்க அம்மா அப்பா தம்பி தான் முக்கியம் சொல்லி என்கிட்ட சண்டை போடுறாரு. ஆனாலும் என் அம்மா வீட்டுல தான் இப்போ இருக்காரு. பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா 100 பொய் சொல்லி கல்யாணம் பண்றாங்க. அது எல்லாத்தையும் நம்ம கல்யாணம் ஆகி வந்து கேட்டா நம்ம பொல்லாதவங்களாயிரும். நம்ம அதையெல்லாம் கேட்காமே வாழ்ந்தா நாம நல்லவங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் எல்லா குழந்தைங்களுமே சமமா பார்க்கணும். ஒரு பையனை அப்படி ஒரு பையனை இப்படியுமா பார்க்கவே கூடாது. பொண்ணோட வாழ்க்கையை இப்படி ஸ்பாயில் பண்றாங்க. இப்போ என்னோட ஹஸ்பண்டை எங்கிட்ட இருந்து பிரிக்கணும், நாங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. குழந்தையோட என்ன வெளியில தள்ளினாங்க. அதையெல்லாம் என் ஹஸ்பண்ட் மறந்துட்டாரு. எங்க வீட்லயே இருந்துட்டு அவங்க வீட்டு ஆளுங்களை சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்துதான் இப்ப எல்லாம் நடிக்கிறாரோ அப்படின்னு பல நேரம் எனக்கு தோணுது. என்ன இந்த மாதிரி எல்லாம் சொல்லி வெளியில அனுப்பிச்சு விட்டுட்டு கடைசியில அவங்க எல்லாருமே ஒண்ணு சேர பாக்குறாங்களோ அப்படின்னு தோணுது. அதுக்கு தான் இப்படி எல்லாம் டிராமா கிரியேட் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணி அந்த வாழ்க்கை சரியில்லாம போனா நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு தான் என்னோட பேரண்ட்ஸ் சொல்ற மாப்பிளையே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனா அதை விட இது பயங்கரமான கொடுமையா இருக்கு. என்னோட நாத்தனாருக்கு எப்படின்னா அவங்க அம்மா அப்பா தம்பிங்க எல்லாருமே நல்லவங்க, நான் மட்டும் தான் கெட்டவ. ஏன்னா அவங்க பண்றது எதுவுமே நான் கேட்க கூடாது. அவங்க 1000 பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்டா நான் கெட்டவ. பொண்ணை கல்யாணம் பண்ணுனா உண்மையா கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணம் பண்றதுக்காக 1000 பொய் சொல்லி ஏமாத்தி வாழ்க்கையை நாசம் பண்றதுல என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல. பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அந்த வாழ்க்கையை நல்லாவே வாழ விடுறது இல்ல. அப்புறம் எதுக்காக கல்யாணம்? முன்னாடியே அந்த சம்பந்தம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஊருக்காக பேருக்காக கல்யாணம் பண்றாங்களா இல்ல எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கணக்கு காமிக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு எதுவுமே புரியல. சுத்தமா இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு வாழவும் முடியல. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கமா நிக்கிறாங்க, நான் மட்டும் தனியா நிக்கிறேன். எனக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்ல. நான் எதையுமே கேட்கல. அவங்க இருக்குன்னு சொன்னதை இல்ல அப்படின்னு தான் நான் கேட்டேன். வேற எதுவுமே நான் பண்ணல. எல்லாம் கேட்டா நான் அடங்கா பிடாரி வாயாடின்னு சொல்றாங்க. ஹஸ்பண்ட் இருந்தும் ஒரு விதவையா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் மன்னிக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. இது இன்ஸ்டாகிராம்ல ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை கமெண்ட்ஸா கன்வே பண்ணலாம்.